துலா ராசிக்காரர்களுக்கு 3, 6க்கு அதிபதி குரு. இந்த ஜாதகத்துக்கு குரு வந்து துலா ராசிக்கு 10ல் இருக்கார். பயப்படவே வேண்டாம். அவங்க கல்வியில், எதிர்காலத்தில், பிரகாசத்தில், செய்கிற காரியங்களில் எதுலேயுமே அவங்க பயப்பட வேண்டியதில்லை. 10லோர் பாவியாகணும் இருக்கணும்னாங்க. 10ல் பாவகிரகம் தானே பலனடிக்கு, இங்கே சுபகிரகம் இருக்குது. அதோட 11ஆம் இடத்தம், இந்த துளாராசியில் 11ஆம் இடத்தம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான கிரகம். அவங்க எப்போவுமே பாருங்கள் 11ஆம் இடத்துல சமசப்தத்தில் வந்து உச்சமாவார். அதனால் அவர் 11க்கு அதிபதி சூரியனாக வரதுனால அவங்களுக்கு எப்போவும் லாபம் தான். துளாராசி அதுலேயும் சுவாதி நட்சத்திரமாக தான் ஒன்றுமே பார்க்காதீங்கிறாங்க. சுவாதி நட்சத்திரங்கிற வீடு செழிப்பான வீடு. அதனால் அந்த செழிப்பாகவே இருக்கும். அதுக்கு எந்த கவலையும் இருக்காது. ராஜபோகமாக வாழ்க்கை இருக்கும். நரசிம்மருடைய நட்சத்திரம். சித்திரன்னா உடம்பட்ட நட்சத்திரம், விசாகம்னாலும் உடம்பட்ட நட்சத்திரம். ஒரு ராசியில் முழு நட்சத்திரம் அதிகபட்ச பலன் அடையும். அதே நேரத்தில் அடுத்த நட்சத்திரம் அதுக்கடுத்து எது அதிகமாக இருக்குதோ அது பலன் அளிக்கும். இப்போ சித்திரை வந்து பாதி இருக்குது, அப்போ 50% பலன் அளிக்கும். சுவாதி முழுசாக இருக்குது, முழு பலனையும் அனுபவிக்கும். விசாகம் 3/4 பாகம் இருக்குது, 3/4 பாகம் அனுபவிக்கும். அந்த நட்சத்திரம் எவ்வளோ பகுதி இருக்குதோ அவ்வளோ யோகத்தை அனுபவிப்பாங்க. அதனால் துளாராசின்னா யோகாதிபதியே சரியாக வரதுனால பயப்படாது. கன்னி, துலாம், இந்த ரிஷபம், இந்த 3க்கும் சனி பகவான் வந்து எந்த குறையும் வைக்க மாட்டார். சனியே வந்து குரு பார்க்குறாரு இப்போ 9ஆம் பார்வையில். அதனால குருவை பற்றி கேட்கும்போது குரு 9ஆம் பார்வை சனியை பார்க்குறதுனால சனி கெடுக்காத யோகத்தை கொடுப்பார். அவங்க ஆரோக்கிய விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும்.